இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி குவிக்கா ஒரு சால்னா செய்யலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ ஒரு மசாலா அரைக்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமா கசகசா, கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் இதுல இறங்கும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு கவர் பண்ணி கரெக்டா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஃபைனா குக் ஆகிரும். இப்போ இந்த பொட்டேட்டோவை எடுத்து நம்ம பிரஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதோட ஃபிளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.